வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஃப்ளார் லெட்கன்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு 4 ஃப்ளார் டிசைன்ஸ் இந்த மாதிரி எம்ப்ராய்டரிலாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் இப்போ நான் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். அவுட்லைனில் இந்த ஃப்ளாருக்கு செயின் ஸ்டிச் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் கண்டிப்பாக க்ளூ கொடுத்துட்டு அது ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். என்னுடைய சேனலில் நிறைய லட்கன்ஸ் எப்படியெல்லாம் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது டியூட்டோரியல்ஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இப்போ நம்ம மேக் பண்ணுற இந்த ஃப்ளார் லட்கன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேசல்ஸோடு எப்படி நம்ம மேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நீட் ஃபினிஷிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ஃப்ளாருடைய ஷேப், அந்த பெட்டல் ஷேப் எல்லாம் கரெக்டாக நீட் ஃபினிஷிங்காக இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது முடித்ததுக்கப்புறமா இதை எப்படி நம்ம ரோப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த டேசல்ஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ இந்த ஃப்ளாரை கட் பண்ணியிருக்கிற மாதிரியே மற்ற 3 ஃப்ளார்ஸையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் இந்த மாதிரி. ஓகே, இந்த ஃப்ளார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு டேசல்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இப்போ டேசல்ஸ் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்பூல்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட்டும் மேட்ச் பாக்ஸும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வச்சு எப்படி டேசல்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சில்க் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த மேட்ச் பாக்ஸில் சில்க் த்ரெட்டை சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டும் நமக்கு எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சுக்கிடணும். இப்போ நான் வந்து ஒரு 50 கவுண்டிங்ஸில் சுற்றிக்கிறேன். 2 த்ரெட்ஸாக எடுத்துருக்கிறனால 50 டைம்ஸ் மட்டும் நம்ம சுற்றிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு 100 டைம்ஸில் நமக்கு என்ன பண்ணிக்கிடலாம், அந்த சில்க் த்ரெட் கிடச்சிக்கிடும். சிங்கிள் த்ரெட்டாக எடுத்தீங்க அப்படின்னோம்னா நம்ம 100 டைம்ஸ் சுற்ற வேண்டியது இருக்கும். பட் இதே மாதிரி டபுள் ஸ்பூல்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒன்லி 50 கவுண்டிங்ஸில் நம்ம சுற்றிக்கிட்டோம்னா நமக்கு டபுளாக கிடச்சிக்கிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சுற்றிட்டேன். சுற்றி முடித்ததுக்கப்புறமா அதை நாட்ஸ் போட்டு எடுத்து அந்த ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாட்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. நாட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா சில்க் த்ரெட் வந்து சிக்கல் ஆயிரும். ஸோ நாட் நல்லா டைட்டாக போட்டு இந்த மாதிரி முடிச்சுக்கிடணும். முடித்ததுக்கப்புறமா இந்த மேட்ச் பாக்ஸில் இருந்து நான் அந்த சில்க் த்ரெட்டை இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற நாட் போடுற த்ரெட் வந்து காப்பர் ஜரி த்ரெட்டை வச்சு நாட் போடுறேன். ஓகே, இப்போ நான் பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரிமூவ் பண்ண முடிச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி இப்போ இருக்கும். இதை வந்து நல்லா திரும்ப அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த காப்பர் ஜரி த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை ஒன்று போல் இந்த மாதிரி சில்க் த்ரெட் இப்படி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த காப்பர் ஜரியை வச்சு நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இப்போ ஒரு அகெயின் நல்லா ஒரு டைட்டாக ஒரு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட போகிறேன். நல்லா நிறையா தடவை அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வச்சு நல்லா சுற்றி நல்லா நாட் போட்டு வச்சுக்கிடணும். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த டேசல்ஸில் வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஒன்று போல் அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நாட் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு முடிச்சுக்கிடணும். 2 or 3 டைம்ஸ்னால நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு முடிச்சுக்கோங்க. அப்போ தான் டேசல்ஸ் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த சில்க் த்ரெட் வந்து தனித்தனியாக அந்த த்ரெட் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ இது நம்ம நல்லா நாட் போட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா இதை ரோப்பில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இது முடித்ததுக்கப்புறமா காப்பர் கலரில் இருக்கிற ரோப் எடுத்திருக்கேன். அதில் இந்த டேசல்ஸை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃப்ளாரெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த நீடில் வச்சே அந்த கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி அந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ண வேண்டாம். கொஞ்சம் 1/2 இன்ச் இன்னரில் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த ரோப் கொஞ்சம் வச்சுக்கிடணும். வச்சுட்டா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நல்லா நாட் போட்டுக்கிடணும். ஓகே, இந்த நாட் எல்லாம் இப்போ நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். அந்த ரோப்பில் இருக்கிற 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதை விட்டுருக்கோம்ல, அதை கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு கொடுத்துட்டு அதையும் என்ன செஞ்சிடணும், அந்த ஜரி த்ரெட்டை வச்சு நல்லா சுற்றி நாட் போட்டுட்டோம்னா ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நாட் போட்டு எல்லாம் முடிக்கிறேன். முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா த்ரெட் அந்த ஜரி த்ரெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். நீடில் இருக்கிற அந்த த்ரெட் அப்படியே இருக்கட்டும், அதை கட் பண்ணிட வேண்டாம். அண்ட் இப்போ நமக்கு டேசல்ஸ் மட்டும் இப்போ ரோப்பில் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம், ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளார் டிசைன்ஸ் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் ரோப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ நான் வந்து இந்த ரோப்பில் வந்து ஜஸ்ட் அப்படி சென்டராக
அந்த ஃப்ளாருக்கு சென்டராக இந்த ரோப்பை இப்படி கரெக்டாக கொடுக்குறேன். கீழே ஃப்ளாருக்கு கீழே இந்த டேசல்ஸ் இந்த மாதிரி இப்படி ஹேங் ஆகணும். அண்ட் அந்த நீடில் எக்ஸ்ட்ராவாக அந்த த்ரெட் வச்சுருக்கோம். அதை வச்சு அந்த ரோப்பில் கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து அந்த ஃப்ளார் மோட்டிவ் டிசைனில் கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வந்து ஜஸ்ட் அங்கங்கே நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த ஃப்ளார் மோட்டிவ் அந்த ரோப்பில் ஜாயிண்ட் ஆகி ஸ்டிச் ஆகி நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஒன் பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதர் அந்த ஃப்ளாரையும் சேர்த்து இப்போ அட்டாச் பண்ணிக்கிடணும். ஸோ நான் இப்போ காட்டுற மாதிரியே இந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஒன் பீஸ் மட்டும்தான் ஃப்ளார் அந்த ரோப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதர் ஃப்ளாரையும் இதே மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ஃப்ளாருக்கு மேலாப்பில் இதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ அவுட்லைனில் நான் இந்த மாதிரி காப்பர் ஜரி த்ரெட்டை தான் யூஸ் பண்ணி அவுட்லைனில் கரெக்டாக அந்த ஃப்ளாருடைய பெட்டலில் ஈவனாக ஒன்று போல் நல்லா க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அப்போ இன்னரில் அந்த ரோப் உள்ளே இருக்கும், அவுட்ரு சைடில் வந்து அந்த ஃப்ளார் ஹேங்கிங் இந்த மாதிரி நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் ஸ்டிச் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நார்மல் ஸ்டிச்சிங் தான். ஜஸ்ட் ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் டேசல்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணிக்கிடணும், ப்ளவுஸுக்கு எப்படி நம்மளாகவே ஒரு லட்கன்ஸ் எல்லாம் மேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ புரிஞ்சுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.